ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த இரண்டாவது வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவிருக்கிறோம். நாம் இருக்கிற இடங்களில் நாம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த ஆராதனையிலே எங்களை நீர் அழைத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. எத்தனை பேர்களுக்கு இந்த நாட்கள் கொடுக்கப்படவில்லை ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு நீர் இந்த நாளை ஆண்டவரே குறித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே. ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். தேவனே, சுத்த இருதயத்திலே என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரே. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே இருக்கிறது ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழிகளிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தமாக்க என்று சொல்லுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ, பேதருக்குள்ளே இருந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க என்று சொல்லுங்க. தாவீதுக்குள்ளால இருந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க என்று கேளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை பாய்ச்சுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நன்றி நன்றி. நீர் ஆண்டவரை செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் அப்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நன்றி. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போற நேரத்தில் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டீரே, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எங்களை உதவி செய்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. போன நேரத்திலெல்லாம்
மகிமை செலுத்துவோமா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்து, ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு எங்களை அழைத்து வந்த தயவுக்காமுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆராதனை பாடும் பொழுதே ஒரு விடுதலை, பாடும் பொழுதே ஒரு அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மீட்பர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்ம அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி மகிமை செலுத்தும். இன்னும் அதிகமாய் அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோனை துதியுங்கள். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையா கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். உற்சாகமாய் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள்.
ஒளியுடனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டி கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை மாதங்கள்? 6 மாதங்கள், அரை வருடம். ஒரு சேதமுமின்றி உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி இன்னும் அதிகமாய் எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஆமென். தாவீது சொல்கிறார், கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு துதிப்பதை தவிர வேறே எந்த இதுவும் அவருக்கு இல்லை. பக்தன் அழகாக எடுத்திருக்கிறார். கோடி கோடி நன்றிகள் செலுத்தினாலும் அது எதுக்குமே அவருக்கு ஈடாகாது. ஆனாலும் நாம் என்ன செலுத்த வேண்டும்? நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவனை பாடுவேன் என்று பக்தனாகிய தாவீது சொல்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே.
நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் எத்தனை நன்மைகள் எதற்கது ஈடாகுமோ? கோடி கோடி என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். சொல்லுங்க. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து சுமந்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உற்சாகமா கரங்களை தட்டியும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி உற்சாகமாய் நம்ம நாள் ஈடாகும். ஒன் செகண்ட். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமான என்னை சிங்காரத்தில் வைத்தீரே. அலங்கோலமாய் கிடந்த எங்களுடைய வாழ்க்கையை நீர் அலங்காரமாய் மாற்றி ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே ஆண்டவரே ஒரு கனியுள்ள திராட்சை செடியா எங்களை மாற்றி இருக்கிறீரே. எமக்கு நன்றி அப்பா. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே. உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே. போற்றி பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னா உற்சாகமாய் சத்தத்தை உயர்த்தி உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உன் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும்
வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உற்சாகமாய் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? உற்சாகமாய் கரங்களை தட்டி சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே போற்றி பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினீரே போற்றி பாடுவே. புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தி நீரையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஒரு நாள் புழுதியில் இருந்தேன், ஒரு நாள் பாவத்தில் இருந்தேன், இன்று பரிசுத்தமாய் அவருடைய ஆலயத்திலே ஆராதிக்கும்படியாய் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. உற்சாகமாய் கரங்களை தட்டி நன்றி 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 இன்னும் அதிகமாய். ஓ ரபகதனயம் தரபா. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றினீரே போற்றி பாடுவே. புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீ உயர்த்தி நீரையா. புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீ உயர்த்தி நீரையா. கோடி 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 நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. சங்கீதம் 36 136வது அதிகாரம் சொல்லுகிறது,
நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை நாம் துதிக்க வேண்டும். கடந்த நாட்கள் மாதங்கள் முழுவதும் நம்மோடு இருந்தவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற நல்ல தகப்பன். ஆமேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்சனி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை. உற்சாகமாய் உணர்ந்து பாடுவோமா? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும்
வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே திட நம்பிக்கை தைரியம். எத்தனை பேர் சொல்லவும் ஆமென். திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர் எஸ் எஸ் அவர் நல்லவர், அவர் துதியுங்கள். அவர் கிருபை தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. எல்லோரும் கைகளை உயர்த்தி சொல்லுமாம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று. முன் சென்றாரே அவர், உணர்ந்து பாடுவோமா, பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே அவர். ஆண்டவர், எத்தனையோ விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்க காலத்திலே எங்களை பாதுகாத்த தெய்வக்காமுக்கு நன்றி. பாதுகாத்தாரே அவர், அவர் கிருபை. நம்மை அதிசயமாய் நடத்தின தேவனுக்கு என்னை நடத்தினார் அவர். இதுவரை நீர் என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, என்னை நடத்தினார். நம்பிக்கை இல்லாத நாட்களில் எங்களுக்கு நம்பிக்கையை தந்து திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே. ஆண்டவரே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி திட நம்பிக்கை தைரியம் மீந்தாரே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள். அவர், நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறீர். அவர் நல்ல, அவர் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவராய் ஆண்டவரே இருந்த தெய்வக்காமுக்கு நன்றி. நாம் அப்படி எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும்போது முழு பரலோகமும் நமக்கு பின்னாக
நிற்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது ராஜா தனக்கு விரோதமாக அந்த எல்லா யுத்தங்களிலும் வெற்றி பெற்றதற்கு காரணம் கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்ந்ததுதான். ஆகவேதான் அவர் தைரியமாக சொன்னார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். யாபேசின் எல்லைகளை விரிவாக்கின தேவன் உங்கள் எல்லைகளை விரிவாக்க அவர் வல்லமையுள்ளவர். விசுவாசிக்கிறவர்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பே. உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ கிருபை என்னில் தராதிருந்தா என் தேவா என் ராஜா கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பே. ஆண்டவரே, தள்ளாடி நின்ற கால்களை திடப்படுத்தினீரே. ஆண்டவரே, என்னிடம் சொத்து சுகம் எதுவும் இல்லை, ஆனால் நீர் என் பக்கத்தில் உண்டு, நான் பயப்படேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா மரிச்சிருப்பே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தது நீர் போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான்
கிருபை என்னில் தராதிருந்தா தாயின் கருவிலே ஆண்டவரே என்னை முன்குறித்தீரப்பா. தாங்கி தாங்கி இதுவரைக்கு ஒரு தகப்பனை போல தோளிலே சுமந்து வந்த தெய்வக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீதான் எங்கள் ஆயுர், எங்கள் நரைமுடி முதல் மட்டும் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன் என்று சொன்னவர். நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு ஒன்றுமே இல்லாத நிலைமையிலும் ஆண்டவரை விசுவாசித்தானே, நாங்கள் முன்ன கடைசி வரை விசுவாசிப்போம். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உந்த தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி உன்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் மாறாது. எத்தனை பேர் சொல்லுங்க? ஆயுள் முழுதும் மாறாதிப்பேன் என் தேவா என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். கிருபை நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். ஆண்டவர் மாத்திரம் நம்மை நினையாதிருந்தால், ஆண்டவருடைய பாதத்தில் நாம வந்திராவிட்டால் என்றோ நாம் மரிச்சிருப்போம். ஆனால் இதுவரை நம்மை காத்தது அவருடைய கிருபை. அவருடைய கிருபைகளுக்காக உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன். ஓ இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரா ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? அவரே நமக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறார். இந்த தேவனை சொந்தமாக கொண்ட ஜனம் நீங்களும் நாம் பாக்கியமுள்ள ஜனம். உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆண்டவரே, நாங்கள் பாக்கியவான்கள், நாங்கள் பாக்கியவதிகள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் நம்மை பலவீனராய் பார்ப்பதில்லை, நம்மை சபிக்கப்பட்டவர்களாய் பார்ப்பதில்லை. நம்மை எப்படி பார்க்கிறாராம்? ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் பார்க்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் உற்சாகமாய் பல பேர் சொல்லி இருப்பாங்க, யூ ஆர் ஃபெயிலியர், நீ தோற்று போனவன் என்று சொல்லி. ஆனால் உங்கள் தேவையின் மத்தியிலும் உங்கள் தோல்வியின் மத்தியிலும் உங்களை ஜெயமுள்ளவர்களை மாற்றவர் நம்முடைய கர்த்தாதி கர்த்தர். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டியான் நன்றி நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை இதுவரை நன்றி நன்றி ஐயா. அவர்
செய்த நன்மைகளுக்காக எல்லாரும் உற்சாகமாய் நன்றி நன்றி ஐயா. எபினேசர், அவர் இதுவரை உங்களுக்கு உதவி செய்தாரே. எல்ரோயி, இந்த உலகம் எங்களை காணாத நாட்களிலே, கண்டும் காணாமல் போன நாட்களிலே ஆண்டவரே, எல்ரோயி நீர் எங்களை கண்டீரே ஆண்டவரே. நன்றி அப்பா. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி கோடி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி பலவீன நேரங்களில் பலன் தந்தீர். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே, பலவீனமாயிருந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய பலத்தால் எங்களை இடை கட்டினீரே, சுகமான நம்முடைய தழும்புகளால் சுகமாக்கினீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்து ஒரு புது வழியை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் ஆண்டவர் என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி நின்ற நேரங்களிலே நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உனது வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று எங்களை திடப்படுத்தினீரே. ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு இடையே இணையில்லை ஆண்டவரே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. ஒரு முறை கூட நீங்க சொல்லுங்க. நன்றி நன்றி, கோடி கோடி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஆண்டவரே பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் தந்து இம்மட்டுமாய்மை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான சமயம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தருளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து சத்தமாக நம்ம வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. நம்ம யாரா? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். எத்தனை அனுமதிக்கிறீங்க? தோத்திரம். அநேக நேரத்தில் நம்ம சொல்லுதோம், நாங்கள் என்னச்சுன்னா, நான் எதுக்கும் உதவ மாட்டேன், நான் ஒரு சாதாரணமான ஆள், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி பார்க்குறார் அப்படின்னா, ஒரு மேன்மையான மனிதனாய் மனுஷியாய் நம்மை பார்க்கிறார். ஒரு ஆசீர்வாதமான மகனாய் மகளாய் நம்மை பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாகும். அநேக நேரத்தில் நம்ம அடிமையானவர்கள் என்று நினைக்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம என்ன வெறுமையானவர்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உதவி செய்கிற தேவன். நம்மை ஆசீர்வாதத்தின் சந்ததிகளாகவே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் ஆண்டவர் சொன்னால், நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீங்க. உலகத்துக்கு நீங்கள் எப்படி இருக்க? உப்பாக இருக்கிறீங்க. அவர் சம்பூர்ணாக இருப்பது போல நீங்களும் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? சம்பூர்ண குணமுள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலுடைய எல்லா காரியத்திலையும் நம்மை ஒரு மேன்மையானவர்களாக, கனத்துக்குரியவர்களாக, மேன்மையான ஒரு மனுஷனாக, மனுஷியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக தேவன் நம்மை பார்க்கிறார். அன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் என்னச்சுன்னா மாறி விடுகிறது. ஸ்தோத்திரம். தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறோம். அநேக நேரத்தில் என்னச்சுன்னா ஒன்றுமில்லாமல் ஒரு தரித்திரப்பட்ட நிலைமையில் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நம்மை ஆண்டவர் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா, எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று நீங்கள் அறிந்து. ஸ்தோத்திரம். பிறரை நீங்கள் என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். எங்கிருந்து நம்மை தெரிந்து கொண்டா? வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்தப்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சில என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. எங்கிருந்து நம்மை அழைத்தாரா?
யோவான் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை என்னச்சுன்னா வேறு பிரித்து அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை. தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதனால தான் எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 1:4 வாசிக்கும் பொழுது, தமக்கு முன்பாக நாம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் கர்த்தர் என்னச்சுன்னா முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம என்னச்சுன்னா எல்லாரும் அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கலாம், எல்லாரும் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்ட நிலைமையில காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே புறக்கணிக்கப்பட்டிருக்கிற, தள்ளப்பட்டிருக்கிற, ஆகாதென்று சொல்லப்பட்டிருக்கிற நம்மை கர்த்தர் முன்குறித்து என்னச்சுன்னா அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் எப்படிப்பட்ட என்னச்சுன்னா பிள்ளைகளாய் வேதம் சொல்லுகிறது. பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறான், 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நான் பரதேசி என்று சொல்லுகிறான். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானுடைய பரிசுத்தமாகுதினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு அவன் எழுதுகிறாது. நிரந்தரம் இல்லாத நம்முடைய வாழ்க்கை, இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. நாம் இந்த உலகத்தில் பரதேசிகளைப் போல நாம் இருக்கிறோம், நிலையற்றவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை கர்த்தருக்காக அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? உலகத்திலிருந்து மட்டுமல்ல, அந்தகாரத்திலிருந்து நம்மை என்னச்சுன்னா அவர் தெரிந்து கொண்டார். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, அவராலே, மனுஷனால் அல்ல, தேவனாலே நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள். லூக்கா 18:7 வாசிக்கும் பொழுது, லூக்கா 18:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தப்படி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளவில்லை, நம்மை ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளவில்லை, நம்மை ஒரு ஸ்தாபனம் தெரிந்து கொள்ளவில்லை, நம்மை என்னச்சு நம்முடைய குடும்பம் தெரிந்து கொள்ளவில்லை, இல்லை ஒரு போதகர் தெரிந்து கொள்ளவில்லை. உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர், நம்மை தெரிந்தெடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட நம்மை என்னச்சு ஆண்டவர், ஒருவேளை நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும், மற்றவர்களை போல ஒரு அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களை போல உயர்வு இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களை போல படிப்பு இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களை போல என்ன ஸ்தோத்திரம் அழகு இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லாது இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை நம்மை அவருக்காக என்ன நம்மை தெரிந்து கொண்ட ஒரு தெய்வம் அமைத்த. எதற்காக தெரிந்து கொண்டாரா? வசனம் சொல்லுது, எபேசியர் 1:12 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் எதற்காக தெரிந்து கொண்டாரா? அவருடைய சுதந்திரமா இருக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். அவருடைய சுதந்திரம், தேவனுடைய சுதந்திரம், அது கற்பத்தின் கனி, கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அமைத்தோத்தர் ஒரு பிள்ளை ஒரு என்ன பெற்றோருக்கு எப்படி சுதந்திரமோ அதே போல நீங்களும் நானும் தேவனுடைய சுதந்திரம். நமக்குடைய சுதந்திரத்தை நம்ம எவ்வளவு பாதுகாப்போம், நம்முடைய சுதந்திரத்துக்காக நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவோம், நம்முடைய சுதந்திரத்துக்காக எவ்வளவு நம்ம தியாகம் பண்ணுவோம், சாக்ரிஃபைஸ் பண்ணுகிற சூழ்நிலையெல்லாம் அறிந்திருக்கிறோம். அதை காட்டில் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் அவருடைய சுதந்திரமாய் நம்மை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார்.
அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னை என் உள்ளங்கையில் என்ன செய்தேன், வரைந்து வைத்திருக்கிறேன். ஒருவனும் என் கையிலிருந்து உன்னை என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறோம். எத்தனை ஆமதிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தெரிந்து கொண்ட நோக்கம் அவருடைய சுதந்திரமாய், சொத்தாக, சம்பத்தாக, பொக்கிஷமாய் இருக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் சாதாரணமானவர்கள் அல்லவே அல்ல. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். நாம் வாசித்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, உங்களை அந்தகாரத்தில் ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம யாருக்கு சொந்தக்காரனா சொல்லுங்க? யாருக்கு சொந்தக்காரனா? இயேசுவுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால தான் பக்தன் பாடும்போதே சொல்லுகிறான், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை அப்படின்னு பாடுகிறான். இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தமெல்லாம் நம்ம விட்டு போயிடும். இந்த உலகத்தில் இருக்கிற சொந்தத்தை நம்பி என்ன வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள் அது உங்களை கைவிடும். உங்ககிட்ட சொத்து இருக்க தட்டி தான் சொந்தம், உங்ககிட்ட பணம் இருக்க தட்டி தான் சொந்தம். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அவருக்கு சொந்தமாக இருக்க முடியும். அல்லேலூயா. எனவே அவர்தான் நிரந்தரமான ஸ்தோத்திரம் நம்முடைய என்ன சொந்தக்காரர். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் சொன்னா, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நான் உங்களை அழைத்திருக்கிறேன். நீ எனக்கு என்ன எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கிறையா, ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் எனக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தோத்திரம். எல்லாரும் கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த நாள்ல எல்லாம் கைவிட்டுருவாங்க. எல்லாரும் உனக்கு பக்கபலன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவருக்கு சொந்தமா இருந்தால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம கூடவே இருந்து நடத்த வல்லமையுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, அவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாரா? சுதந்திரமாய் இருப்பதற்காக, சொந்த ஜனமாய் இருப்பதற்காக. ஆமென். 3வது வாசிக்கிறோம், அவரோடு கூட இருக்கும்படி ஆமென் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின 17:14 வாசிக்கிறோம், இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரோடு கூட இருக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டா? நம்மை தேவனோடு இருப்பதற்காய், தேவ சமூகத்தில் இருப்பதற்காய், அவரோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவதற்காக, டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரோடு நேரம் செலவழிக்கத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். சீஷர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது மார்க் 3ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க, அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது எதற்காக தெரிந்து கொண்டாரா? தம்மோடு இருக்கும்படி அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவரோடு கூட இருக்கும்படி. எத்தனை பேர் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறோம்? அவர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய சுதந்திரமாய் இருப்பதற்கு மட்டுமல்ல, அவருடைய சொந்த ஜனமாய் இருப்பதற்கு மட்டுமல்ல, அவரோடு கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக, நேரம் செலவழிக்கப்பட வேண்டும், அவரோடு கூட நீங்க இருக்க வேண்டும், நடக்க வேண்டும், அவரோடு பழக வேண்டும் என்பதற்கு தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதான் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்துவேன், இவர்கள் என் துதியை என்ன செய்வார்கள், சொல்லி வருவார்கள். அடுத்து நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதற்காய் தெரிந்து கொண்டார்? கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. கொலோசியர் 3:12 வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு என்று வாசிக்கிறோம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தருமாய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும்
பரிசுத்தமாக இருப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதை எபேசியர் 1:4 அழகா வாசித்தோம். ஸ்தோத்திரம். எபேசியர் 1:4 நம்ம வாசித்த வசனத்தை மறுபடியும் பாருங்க, ஒரு விஷயம் பாருங்க. அதை எபேசியர் 1:4 மறுபடியும் பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டார். பரிசுத்தமா இருக்கிற ஜாதியா இருக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என வேதம் சொல்லுது. அவர் பரிசுத்தம் உள்ளவர். எனவே ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னார். கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், நற்சாட்சி உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். கடைசியாக அவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? நாம் வாசித்த 1 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அதெல்லாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு என்ன சொன்ன சத்துரு பறித்து கொண்டான். இன்னைக்கு என்ன ஸ்தோத்திரம், நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இன்னைக்கு அநேக இழந்து போய்விட்டோம். வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தால் அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக என்று கர்த்தர் சொன்னார். எனவே ஒரு என்ன மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவனுடைய நாசிலே சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மா ஆனார். அவனுக்கு என்ன இருப்பதற்காக, அவனோடு கூட இருப்பதற்காக, துணையா இருப்பதற்காக விழா எலும்பை ஒன்றை எடுத்து மனுஷியை உருவாக்கி அதை என்ன ஆண்டவர் கொண்டு வந்து அவனுக்கு முன்பாய் நிறுத்தின பொழுது, இவன் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமாயிருக்கிறார், என் மனுஷன் எடுக்கப்பட்டபடியா மனுஷன் எனப்படுவாள் என்று அவர்கள் இருவராய் அல்ல ஒருவராய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி படைக்கப்பட்ட மனிதனையும் மனுஷையும் கர்த்தர் என்ன செய்தார்னா இருப்பதற்காக ஏதேன் என்கிற தோட்டத்தை உண்டாக்கி 4 நதிகள் பாய்ந்து வரத்தக்கதாக சகல விருட்சங்களும் உள்ள ஒரு அற்புதமான அதிசயமான தோட்டத்தை உண்டாக்கி ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் வைத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சாயலாக, தேவனுடைய சுதந்திரமாக, தேவனுடைய ஜனமாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தையும் நமக்காகவே கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்றைக்கு மனிதன் கர்த்தருக்கு விரோதமான கீழ்ப்படியாதபடி பாவம் செய்தானோ அந்த பாவத்தின் விளைவாக அந்த இடத்தை விட்டு அவன் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிறார்? நீ ஒரு சாதாரணமான சாபத்தின் பிள்ளைகள் அல்ல, அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். எனவே ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்முடைய சபைக்கு எழுதும்பொழுது சொல்லுகிறார், தீமைக்கு தீமை செய்யாதீங்க, உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாதீங்க. நீங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல, பழிவாங்குறவர்கள் அல்ல, நீங்கள் மன்னியாதவர்கள் அல்ல, நீங்கள் உதாசீனப்படுத்துற அல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிற மேன்மையான ஒரு மனிதன். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நீங்கள் மற்றவர்களை ஒரு நாளும் தீமை செய்யாதபடி, உதாசீனப்படுத்தாதபடி, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், மற்றவர்களை மன்னியுங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஒருவன் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்க முடியுமா என்று என்ன நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நான் ஆசீர்வாதத்திற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வாதத்தின் சந்ததி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பக்கத்தில் ஆட்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதத்தின் சந்ததி என்று சொல்லுங்க. நீங்க என்ன சந்ததியா? ஆசீர்வாதத்தின் சந்ததி. அல்லேலூயா. சாபத்தின் சந்ததி அல்ல, அடிமைத்தனத்தின் சந்ததி அல்ல. நீங்கள் ஆசீர்வாதத்தின் சந்ததி, அது பிறரை ஆசீர்வதிக்கிற சந்ததி. அல்லேலூயா. ஒரு நாள் என்ன ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில் என்ன மறக்க கூடாது. அந்த ஆண்டவர் அதான் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னென்ன ஆசீர்வாதங்கள்? சில ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொல்லி என்ன முடிக்க ஆசைப்படுகிறேன். முதல் ஆசீர்வாதம், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவனே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம்.
வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். சங்கீதம் 144:15 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 144:15 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 144 சங்கீதம் 15 வசனத்தில் வாசிக்கும் போது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் எப்படிப்பட்டதா? பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும், தேவனை தெய்வமாய் தெரிந்து கொண்டவர்களும் பாக்கியம் உள்ளவர்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ என்ன கடவுள் என்று சொல்லப்படலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் உங்களையும் என்னை என்ன ஸ்தோத்திரம், அவர் நம்ம கூட இருந்தாலே அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய மகளுடைய திருமணத்தில் ஸ்தோத்திரம், என்னுடைய சகோதரி ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். நான் என்ன படிப்பில் மதில் மேல் ஏறிய பூனை மாதிரி தான். ஸ்தோத்திரம். ஆனால் ஃபெயில் ஆகவே இல்லை. ஆனால் நான் படித்து எனக்கு எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியே வந்தேன். ஏன்னா 10th நான் பாஸ் பண்ணதுக்கே 40 நாள் ஃபாஸ்டிங். அதில் பாஸ் பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம். பாஸ் பண்ணதுக்கு அது நோட் த பாயிண்ட். பாஸ் பண்ணதுக்கு எவ்வளவு? 40 நாள். அதுக்கு அடுத்து +2 பாஸ் பண்ணதுக்கு 21 நாள் ஃபாஸ்டிங். ஆனால் ஆண்டவர் கைவிடலை. அல்லேலூயா. அவர் முகத்தை நோக்கி பார்த்த பிள்ளைகள் அவர் என்ன செய்யலை? வெட்கப்படவே இல்லை. அதை ஃபாஸ்டிங் அதில் பாஸ் பண்ணியாச்சு. ஆனால் நல்ல மார்க் எடுத்தேன் +2ல். கர்த்தருக்கு மகிமை உண்டாதா. ஆனால் எனக்கு என்னச்சுன்னா அதுக்கடுத்து பாலிடெக்னிக் படிக்கிறதுக்காக போனேன். பாலிடெக்னிக் செங்கோட்டில் படிக்கும்பொழுது தான் அசம்பிளிஸாகக்குள்ளே வந்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதா. இப்படி ஆண்டவர் என்னச்சுன்னா அங்கே தான் உண்மையாக பிடிச்சிக்கிட்டேன். எல்லாரும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். நான் அதுக்கடுத்து ஊழியத்துக்கு வந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னை அற்பமாக எண்ணினாங்க. ஊழியத்துக்கு போகிறேன். அதே எங்கள் வீட்டில் உள்ளவங்க சிலவங்களே சொன்னாங்க, பிச்சை எடுக்க போகிறேன் அப்படி தான் சொன்னாங்க. அவ்வளவு என்னச்சுன்னா உதாசீனப்படுத்தினாங்க. என் ட்ரெஸ் கோட்டிங்கை பார்த்து என்னச்சுன்னா, உனக்கு இந்த கருப்பு பேண்ட்டுக்கு தவிர வேறு பேண்ட்டே உனக்கு கிடைக்காத. இன்றைக்கி நான் கருப்பு பேண்ட்டு போட்டால் எனக்கு ஞாபகம் வரும். இந்த கருப்பு பேண்ட்டுக்கு தவிர உனக்கு இதே இல்லையா, அது உனக்கு யூனிஃபார்மா அப்படின்னு கேட்பாங்க. அதனால எங்கள் குடும்பத்து ஆட்களுடைய ஃபங்க்ஷன்லாம் கருப்பு பேண்டே போட மாட்டேன். ஆமாம், அது அப்படி என்னச்சுன்னா உதாரண. ஆனால் அந்த குடும்பங்களின் நடுவில் என்னை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. எங்கள் பாப்பாவுடைய என்னச்சுன்னா மேரேஜில் நான் மேலே ஸ்டேஜில் நிற்கும் பொழுது எங்களுடைய குடும்பத்தில் ஒரு அக்கா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி நம்ம குடும்பத்திலேயே என்னச்சுன்னா இப்படி என்னச்சுன்னா தனியாக போய் ஒரு காரியத்தை என்னச்சுன்னா இவ்வளவு சிறப்பாக செஞ்சது நீ ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் என் உள்ளத்தில் ஒரு காரியம் நினச்சேன். ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் உதவாத என்னை இயேசு என்கிற நாமத்தை அறிந்து கொண்டதுனால கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. உண்மையிலே சொல்லுதேன், எனக்கு இந்த நாட்களில் என்னச்சுன்னா எனக்கு என் மனசில் வந்த ஒரே இதை ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் என்னச்சுன்னா போகும் பொழுது பல குழப்பத்தில் டென்ஷனில் போவேன். அப்போ சொல்லுவேன், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. இந்த வசனத்தை அன்னைக்கு அப்படியே எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவேன். என் தேவையை சந்திப்பா, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், என்னை நடத்துவா. ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஆண்டுகிட்ட என்னச்சுன்னா சொல்லி அப்படியே என்னச்சுன்னா ஆண்டுகிட்ட ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காரில் போகும்பொழுது, பைக்கில் போகும்பொழுது, இல்லை பஸ்ஸில் போகும்போது, அவன் ட்ரெயினில் போகும்பொழுது, நான் தனியாக இருக்கும் பொழுது, என் ஜபத்தில் எல்லாமே ஆண்டவரை அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, என்னை ஒன்றுக்கும் உதவாதவன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தான் என்னை நடத்தணும் அப்படின்னு உண்மையிலே சொல்லுதேன். நான் அறியாத, அதாவது ஒரு வசனம் எனக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீ அறியாத ஜனமும் உன்னை அறியாத ஜாதியும் உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உன்னிடத்தில் வருவார்கள் என்று சொன்னது. தோத்திரம். நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் காடு கொடுக்காமே எத்தனையோ பேர் வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு மெசேஜ் தான் எல்லாருக்கும் என்னச்சுன்னா மெசேஜ் தான். ஸ்தோத்திரம். எங்கெங்கே ஃபோன் எனக்கு என்னச்சுன்னா எப்படி வாரத்தில் 2-3 ஃபோன் புதுசாக என்னத்தின ஆட்கள், நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம், சர்ச்சை எங்கே வச்சுருக்கிறீங்க, நான் உடனே சொல்லுவேன், ஐயோ அவ்வளோ தூரமாக அப்படிம்பாங்க. நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்லுவேன்.
அமிஸ்தோத்திரம். இவங்க ஃபோன் நம்பர்லாம் எனக்கு வரும்போது காண்டாக்ட் பண்ணி என்னச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் அது எல்லாம் நம்ம TCAG சர்ச்சுன்னு போட்டு வச்சுருவேன். அவங்க எல்லாத்துக்கும் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி விட்டு கடைசி நாளில் என்னச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். அதுதான் ஆட்கள் வந்துட்டு எப்படி வந்தாங்கன்னே தெரியல. இதெல்லாம் நம்ம ஜனம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம தோத்திரம். இதில் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் நான் கார்டு கொடுத்தேன். வேறு யாருக்கு நான் கொடுக்கல. திருநெல்வேலியில் அப்படி தான் கொடுத்தேன். திருநெல்வேலியில் என்னச்சுன்னா ஏகப்பட்ட பாஸ்டர்ஸ் ஒருத்தருக்கும் கொடுக்கல. என் குடும்ப ஆட்கள், அதுக்கடுத்து என்னச்சுன்னா பாஸ்டர்மா குடும்பத்து ஆட்கள், இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஆட்கள், ஒரு அங்கே இருக்கிற சிட்டியில் இருக்கிற பாஸ்டர்ஸ் வேறு யாருக்கும் கொடுக்கல. எவ்வளோ பெரிய பாஸ்டர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் கொடுக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்தார். ஒரு அலையில் சொல்லுங்கள். ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லுங்கள், இந்த உலகத்தில் பணம் இல்லை பெரிய சொத்து, இந்த உலகத்தில் ஆஸ்தி அல்ல பெரிய சொத்து, நமக்கு பெரிய சுதந்திரமே நம்முடைய ஆண்டவர் இயேசு தான். அல்லேலூயா. அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டோம். ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். இதுவரையும் வேற ஏதாவது யோசனையோடு எண்ணத்தோடு இந்த ஆலயத்துக்குள்ள இருந்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு உங்களுக்கு அமிஸ்தோத்திர ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அமிஸ்தோ இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தாழ்வில் இருந்த எண்ணெய் குப்பை என்று தூக்கி எறியப்பட்ட எண்ணெய் அமிஸ்தோத்திரம் உயர்த்தி அநேக ஜனங்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் நிறுத்தின தேவன் உங்களையும் நிறுத்த முடியும். உங்க சுயத்துல நிக்காதீங்க. அமிஸ்தோத்திரம். வேற எதையும் தேடாதீங்க, கர்த்தரை தேடுங்க. அதான் ஆண்டவர் சொன்னா, அமிஸ்தோத்திரம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னா. அவர்தான் நம்ம சம்பத்து, அவர்தான் நமக்கு எல்லாம். அமிஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. சங்கீதக்காரன் 16:5 வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறான். சங்கீதம் 16:5 ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லுது பாருங்க. சங்கீதம் 16 சங்கீதம் 5 வசனத்தில், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமென். என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். 73 சங்கீதம் 25-26 பாருங்க. 73, 25, 26 பாருங்க. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. அடுத்த வசனம் 26 பாருங்க. என் மாமிசமோ என் இருதயமும் ஆண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கு என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் சுதந்திரம். இந்த உலகத்தில் அவர் இருந்தால் தாங்க ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் தேவன் நம்மோடு இருப்பது. அதனால தான் மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னான், இந்த ஜனத்தை உன் ஜனத்தை கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னான். அவன் உடனே நினைச்சு இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, அவன் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. அவன் சொன்ன, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் போவதில்லை, நீர் எங்களோடு இருப்பதல்லவா நாங்கள் விசேஷமானவர்கள். அவர் நம்ம கூட இருப்பது தான் நாம் விசேஷமானவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு யாருடைய பலத்தை நிற்கிறோம், யாருடைய பலத்தை சார்ந்து இருக்கிறோம்? அமிஸ்தோத்த. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு உங்களோடு கூட இருக்க வேண்டும். அவர் அவருடைய சாயலுக்குள்ள இருக்க வேண்டும், அவருடைய பிரசனத்திற்குள்ள இருக்க வேண்டும், அவருடைய நடத்தலுக்குள்ள இருக்க வேண்டும். அவருக்குள்ள இருக்கிறவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு மகிமை உண்டா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம். கலாத்தியர் 3 அதிகாரம் 8-9 வசனத்தை பாருங்க. கலாத்தியர் 3 அதிகாரம் 8-9 வசனத்தில், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. எப்படி சொன்னாரா? தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாகவே கண்டு அமிஸ்தோ உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அடுத்து 9 வசனம் பாருங்களேன். 9 வசனத்தில் அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க.
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்ன? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:35 வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து ஆண்டு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? ஸ்தோத்திரம். 24 ஆதியாகமம் 24:35 பாருங்களேன். 35ல அவருடைய வேலைக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார்? மிகவும் ஆசீர்வதிக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? சீமானா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் அதுக்கடுத்து என்ன சொன்ன 13 அதிகாரத்தில் பாருங்க, பூமி தாங்கி கொள்ளாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். தேவனுக்கு மன ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? ஸ்தோத்திரம். அதே கலாத்தியர் 3 அதிகாரத்துக்கு வந்துருங்க. 13 வசனத்தை பாருங்க. 13 வசனத்தில் கலாத்தியர் 3:13 பாருங்களேன். 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 14 வசனம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. 29 வசனம் சொல்லுகிறது. 29 நீங்கள் கிறிஸ்துனுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததிராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அதற்கு சரியான சென்டென்ஸ் என்ன? 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை பாருங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியே உங்கள் இருதயத்தில் என்ன செய்தார்? அனுப்பினார். அடுத்த வசனம், ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் தரித்திரனாயிராமல் சாபத்துக்குரியவனாயிராமல் நீ புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறோம். ஒரு அல்லேல சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்திலே வந்தார். ஆண்டவரே, என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறது, என் பிள்ளைக்கு மனதிறங்கும் என்று வேண்டிக் கொண்டார். அந்த மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். இயேசு என்னச்சுன்னா அவளுக்கு ஒன்று சொல்லவே இல்லை. அவருடைய சீசரை சொல்லுகிறார்கள், அவள் நம்மை துக்கப்படுத்த அவள் தொந்தரவு செய்யாமல் இருக்க ஏதாவது அவருக்கு செய்யும் என்று சொன்னார். இயேசு சொன்ன, காணாமல் போன வீட்டாராகி இஸ்ரவேல் வீட்டுக்கு அனுப்பப்பட்டனே அன்று வேற அல்ல என்று சொல்லி அவர் போய்கொண்டே இருந்தார். மறுபடியும் வந்தார். 25ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவர் என்ன செய்தார்? பணிந்து கொண்டார். இயேசு அதற்கு சொன்ன வார்த்தை என்ன? 26 அவள் வந்த ஆண்டவரே அவளை நோக்கி, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல, இது பிள்ளைகளின் சுதந்திரம், இது பிள்ளைகளின் ஸ்தானம், இது பிள்ளைகளின் ஆசீர்வாதம். அந்த இடத்துல என்ன சொன்ன, வேற யாருக்கும் இடம் இல்லை என்று சொன்னா. அவள் சொன்ன, ஆமா ஆண்டவரே, ஆனாலும் மேஜிலிருந்து விழும் துணிக்கையினாலே அது தன் பசியை ஆற்றிக்கொள்ள ஆசையா இருக்குமே என்று சொன்ன பொழுது இயேசு சொன்ன வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம். அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் என்னச்சுன்னா ஆரோக்கியமானா. அதனால யோவான் 1:12 வாசிக்கிறோம், விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்தார். ரோமர் 8:15 வாசிக்கிறோம், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள், தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லும்படி சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே தேவ
பிள்ளைகளாய் மாறுகிறோம். அந்த தேவ பிள்ளைகள் தேவனுடைய வழிகாட்டிலும்படி நடத்தப்படுகிறோம். அந்த தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் அந்த தேவ சத்தத்திற்கு மாறாக எந்த காரியத்தை செய்யாதபடி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் இருப்போம். அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, இனி நீ அடிமைகள் அல்ல, நீ புத்திரனாய் இருக்கிறாய். புத்திரனானால் சுதந்திரவாளிகள் அல்லவா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தோத்திரம். அதே மாதிரி சகைவை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சகைவை காட்டத்தி மரத்தில் ஏறி ஸ்தோத்திரம் இயேசுவை பார்க்க வகை தேடினா. இயேசு வந்தா, காட்டத்தி மரத்தை பார்த்தா, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும் என்று சொன்னா. வேதம் சொல்லுகிறது, அவன் சந்தோஷமா இறங்கி சீக்கிரமா இறங்கி இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். போகிற வழிகளை சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலேயே அநியாயமா வாங்கியதுனால் நாளத்தனையா திருப்பி செலுத்துகிறேன் என்று நினைச்சின தன் பாவங்களை அறிக்கையிட்டான். வேதம் சொல்லு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வீட்டுக்கு போனவள் சொன்னா, ஆமென், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையா? கிறிஸ்து இயேசுவுடையவர்களாய் இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஆசீர்வாதம் விசுவாசத்தினால், விசுவாச மார்க்கத்தாருக்கு உள்ளே வருகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் சாபத்துக்குரியவர்கள் அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை குறித்து வேதம் நம்மை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கு? நாம் சுதந்திரவாளிகள். அல்லேலூயா. புத்திரரானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளிகள். அந்த ஸ்தானத்திற்குள்ளா இன்றைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் வேத 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6:15 பாருங்க. 15 கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கேது. அடுத்த வசனம். அடுத்து 16ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது? நான் அவருடைய வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. அடுத்த வசனம் பாருங்க. ஆனபடி நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்றைக்கு அசுத்தத்தை விட்டு வெளியே வருகிறோமோ, என்றைக்கு பாவத்தை விட்டு வெளியே வருகிறோமோ, என்று தேவனுக்கு விரோதமான காரியத்தை விட்டு வெளியே வருகிறோமோ, அன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் மாறிவிடுகிறோம். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராய் கர்த்தர் நம்மை மாற்றி வைக்கிறார். கையை வைத்து அல்ல சொல்லுங்களேன். நல்ல சத்தமா சொல்லுங்க. 3வது ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? முதல் ஆசீர்வாதம் தேவனே நமக்கு ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் நமக்கு என்ன? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அது பிள்ளைங்கிற ஆசீர்வாதம். 3வது ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடு. எவைகளை? எதை உண்போம், எதை கொடுப்போம், எதை உடுத்துவோம் என்று என்னச்சுன்னா இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவரெல்லாம் இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா. ஆமாம், என் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியுமில்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைக்கு என்ன தேவை உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? தெரியும். நம்ம பிள்ளைக்கு என்ன தேவை, அதே மாதிரி நமக்கு என்ன தேவைன்னு நம்முடைய அப்பாவுக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொன்னா, பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான் நன்மையானதை அளிக்காமல் இருப்பேனோ என்று சொன்னான். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவைன்னு, உங்களுக்கு எப்போ தேவையை சந்திக்க வேணும் அவருக்கு தெரியுங்க. அவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உதவி செய்கிற நம்முடைய அப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தோத்துறோம். நான் எங்கள் அம்மாவை பற்றி முன்னால் சொல்லுவேன். எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன், அப்பா இன்னைக்கு 100 ரூபா வேணும்ப்பா அப்படின்னு சொல்லுவேன்.
எங்கள் அப்பா உடனே என்னச்சுன்னா கரெக்டாக 100 ரூபா கொடுப்பார். எங்கள் அம்மா என்னச்சுன்னா அது கொஞ்சம் பிள்ளைக்கு கொடுங்களேன், 100 ரூபா கேட்டால் 100 ரூபாய் கொடுக்கீங்க, கூட ஒரு 10 ரூபா கொடுங்களேன் அப்படிம்பாங்க. எங்கள் அப்பா உடனே என்னச்சுன்னா நீ இப்படி சும்மா பிள்ளையை கெடுத்துறாத அப்படின்னு எங்கள் அப்பா என்னச்சுன்னா ஒரு கோபத்தில் ஒரு 10 ரூபா கொடுத்துருவார். எங்கள் அம்மா அங்கிட்ட என்னச்சுன்னா என்னை கூப்பிட்டு போய் பஸ் ஏற்றி விட வருவாங்க. அப்படி வரும்பொழுது அங்கே ஒரு பை வச்சுருப்பாங்க, அந்த பையிலேருந்து ரூபாய் எடுத்து கொடுப்பாங்க. நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும், ஆனால் ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க, கெட்ட பசங்க கூட சேரக்கூடாது, கெட்ட இடத்துக்கு போகக்கூடாது, சினிமாவுக்கு போகக்கூடாது, அதுக்கடுத்து எங்கேயும் சுற்றக்கூடாது, நீ உண்டு, உனக்கு என்னச்சுன்னா உன் படிப்பு உண்டு, அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொன்ன அந்த உபதேசம் தான் இன்றைக்கி ஆண்டருக்கா என்னை வச்சுட்டு பைபிள் வாசி, சர்ச்சுக்கு போ, இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா ஒரு நாள் கூட நீ நல்லா படிடா, படித்து நல்லா வா அப்படின்னு சொன்னதில்லை. எங்கள் அம்மா சொன்னாங்க, இயேசுவை பிடிச்சிக்கோ, அவர் விட்டுறாத, இயேசுவை நல்லா பிடிச்சிக்கோ, அதுதான் சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சொல்லலாம் படிங்கிறோம், இயேசுவை விட்டுருதோம், அது கழுதையாக மாறிடுது. இயேசு வந்தால் எல்லாம் வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் நம்ம நேரான பாதையில் நடத்துகிறவர். ஆண்டருக்கு மகிமை. அப்போ எங்கள் அம்மா எனக்கு அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்தோத்திரம். என் பையன் எனக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அவனுக்கு என் பையன் என்கிட்ட கேட்குறான், அவன் வந்து டாடி அந்த பையன்லாம் ரொம்ப கஷ்டப்படுதான், எங்கள் குக்குடைய என்னச்சுன்னா பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியலை, அவனுக்கு நான் கெட்டதுன்னு சொல்லிட்டேன், அவனுக்கு என்னச்சுன்னா அவனுக்கு நான் கெட்டதுன்னு டாடி, எனக்கு என்னச்சுன்னா என்னுடைய இருக்கிற பாக்கெட் மணி நான் அங்கே கொடுத்துருந்தேன், அவங்ககிட்ட இதுவரை நான் ஒரு நாள் கூட என்னச்சுன்னா அவங்ககிட்ட நான் 5 பைசா வாங்கவே இல்லை, அவங்ககிட்ட கிடைக்கிறது எல்லாம் என்னச்சுன்னா அவன் ஹாஸ்டலில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவனுக்கு வரத பணத்தை எல்லாம் அப்படியே என்னச்சுன்னா அங்கே இருக்கிற படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுத்துருதான். அதுக்கடுத்து அவங்க கூட முன்னால் படிச்சிருக்க அவங்களுக்கு கொடுத்துருதான். நான் முதல்ல கோவப்பட்டேன், என்ன மகனே உன்னுடைய காரியத்தை கவனி, நீ இப்படி பண்ணுதன்னு. உடனே அவன் சொன்னான், டாடி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எனக்கு படிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டு உதவி செஞ்சான், என்னை போல் படிக்க முடியாமல் எத்தனை பேர் இருக்கிற அவங்களுக்கு நான் அதை உதவி செய்கிறேன். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் நானும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ நேற்று அவங்க பாஸ்டர்மாட்ட சொல்லிட்டேன், ஆனால் மம்மி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அடுத்து அவன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டான், அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்டூடெண்ட்டு சப்போர்ட் பண்ணான், நீ கல்யாணம் முடிச்சு போனாலும் என்னச்சுன்னா உன் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி ஒழுங்காக மாதம் அனுப்பிடு. நம்ம ஆண்டவர் என்னச்சுன்னா நம்முடைய தேவையை சந்திக்க முடியும். நமக்கு என்ன தேவைன்னு அவர் தெரியும். அதனால் என் பையன் கேட்டால் நான் உடனே நினச்சேன்னா அவனுக்கு நான் பணத்தை நினச்சேன்னா உடனே இம்மிடிட்டானு எனக்கு தெரியும். அவன் தேவைக்கு அவன் கேட்டதுக்கு மிஞ்சி நான் அனுப்புகிறேன். தெரியும் அவன் வந்து வீணாக செலவழிக்க மாட்டான். நம்ம ஒரு தகப்பனை அப்படி செஞ்சால் நம்ம பரம தகப்பன் நமக்கு என்ன தேவைன்னு அறியாமல் இருப்பாரா? உங்கள் தேவையெல்லாம் அறிஞ்சிருக்கிற ஒருவர் உண்டு. அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய காரியத்துக்காக ஒரு நாள் வருத்தப்படாதீங்க, ஒரு நாள் கவலைப்படாதீங்க. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆபிரகாம் சொன்ன, நான் வா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னான். ஆனால் பூமி தாங்கி கொள்ளாமல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் பூமி தாங்கி கொள்ளாத அளவு ஆசீர்வதித்தா. ஈசாக்க சொன்ன, அந்த இடத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னான். ஆனால் அவனை வந்து பெருக பண்ணுவேன் ஆண்டு சொல்லவே இல்லை. ஆண்டவர் அவனை சொன்னான் 100 மடங்கு ஆசீர்வதித்தா. அதனால என்ன எல்லாம் சொன்னாங்க, அவன் மேலே உள்ள சத்துருக்கள், அவனை எல்லாம் விரோதமாய் செயல்பட்டவங்க சொன்னாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொன்னாங்க. யாக்கோப்பு சொல்லும்போது அழகா சொல்லுகிறார். அமிஸ்தோத்து 32:10 வசனத்தை பாருங்க. தேவரே நீ காண்பித்த தயவுக்கு நான் எம்மாத்திரம் ஒரு கோலும் தடியமா இந்த யோர்தானை கடந்து போனேன், ஆனால் 2 பரிவாரத்தோடு என்னை திரும்பி வர பண்ணினீர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு குறித்து வேதம் சொல்லுகிறது. 49:22 25 வரை வாசித்து பாருங்க. வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், அதனால உன் யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் உன்னை திருப்தி அடைய பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த உலக காரியத்துக்காக கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தினுடைய சுதந்திரத்தையும் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன். அல்லேலூயா. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத.
இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு இந்த தேவை சந்திக்கப்படலை என்று நீங்கள் புலம்பாதீங்க. எப்போ எந்த தேவையை எப்போ சந்திக்கணும் அவருக்கு தெரியும். அந்த தேவை அத்தனையும் சந்திக்கிற ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? எபேசியர் 1:3 வாசிக்கிறோம். எபேசியர் 1:3 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்தமாய் மாற்றியிருக்கிறார். சுபிகார புத்திரராயிருக்கும்படி கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மேல் முத்திரை போட்டிருக்கிறார். அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். தேவனுடைய வீட்டாராய் மாற்றியிருக்கிறார். தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற்றியிருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார். கிருபை அளித்திருக்கிறார். ஊழியத்தை தந்திருக்கிறார். புதிய மனுஷனாய் மாற்றியிருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். தமக்கு முன்பாக நிறுத்துகிற அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜெயம் உள்ளவர்களாய் வாழ கிருபையை தருகிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த எபேசியர் புத்தகம் 1-5 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்னச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். கடைசி 5வதாக நமக்கு ஆண்டவர் தருகிற இன்னொரு ஆசீர்வாதியம் நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. 1 பேதுரு 1:4-5 வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்து வந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனில் நம்பிக்கை உண்டாயிருக்கும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடி என்ன செய்தார்? ஜனிப்பித்தார். அடுத்த வசனம், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அதனால தான் என்ன வேதம் சொல்லுகிற நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. அங்கிருந்து நம்முடைய மணவாளன் இயேசு வர நம்ம என்ன செய்யலாம்? காத்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறோம். அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? 2 கொரிந்தியர் 5 வாசிக்கும் பொழுது மனித கையினால் கட்டப்பட்டதல்ல, அது தேவனால் கட்டப்பட்ட அஸ்திபாரம் உள்ள ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு போகும்படி நீங்களும் நானும் வாஞ்சையோடு தவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பேதுரு எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், இன்மைக்காகவும் மறுமைக்காகவும் 100 ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன் என்று சொன்னவர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல மறுமைக்கான ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ சந்ததியாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். ஒரு அலையில சொல்லுங்கள பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம யாரு? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அதை ஒரு நாளும் மறக்காதீங்க. அந்த எண்ணத்தோடு வாழ்வோம். நான் அடிமை அல்ல, நான் உதாசீனப்படுத்தப்பட்டவன் அல்ல, நான் சிறுமைப்படுத்தப்பட்டவன் அல்ல, நான் சாபத்துக்குரியவன் அல்ல, நான் பலவீனன் அல்ல, நான் தாழ்ந்தவன் அல்ல. என்னை ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஆசீர்வாதம் என் சிரசில் இருக்கு. அதான் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு என்ன செய்ய மாட்டா? நீதிமான் சிரசில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆண்டருக்கு மகிமை உண்டாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணை மூடி ஆண்டரை பார்த்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றி தோத்திரம். நான் ஒரு பலவீனமான ஆளு தான்,
நான் ஒரு ஸ்தோத்திரம் ஒன்றுக்கும் உதவாத ஒரு நபர் தான். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அடிமையும் அல்ல, ஒன்றுக்கு உதவாதவளும் அல்ல. ஸ்தோத்திரம். புறக்கணிக்கப்பட்ட நபராய் உங்கள் சமுதாயம் இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த உங்கள் மேலே இருக்கிற அந்த வேதனையின் போர்வையை கர்த்தர் களைத்து போடுவாராக. எல்லா வாய்களை திறந்து சந்தோஷமா எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் அறிக்கையிடுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனே எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இங்க மேல வச்சிருக்கிறீங்க. அதற்காக தோத்திரம், அதற்காக தோத்திரம், அதற்காக தோத்திரம், அதற்காக தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், சாபத்துக்குரியவர்கள் அல்ல, அடிமையானவர்கள் அல்ல, வேதனைக்குரியவர்கள் அல்ல, உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, கனவீனவர்கள் அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எங்களை முன்குறித்து வைத்தபடியால் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து தேவனுக்கு எல்லாரும் மகிமை செலுத்துங்க. நன்றி, நன்றி, நன்றி. இந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருகிறபடியா இன்றைக்கு அதை நாங்கள் சுதந்திரிக்கிறோம், அதை சுதந்திரிக்கிறோம், அதை சுதந்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, சுதந்திரித்துக் கொள்ளுகிறோப்பா. ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் இந்த மாதத்தில் எங்களை நடத்துகிற அதற்காக ஸ்தோத்திரம். உங்க இரக்கம், தயவு, கிருபை, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் எங்க மேல நிறைவா இருக்கட்டும். எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், எல்லா பொல்லாப்புகள், மரண கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ரட்சியும். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. படிக்கிறவர்களுடைய படிப்பை ஆசீர்வதிங்கப்பா. நன்மை கிருபை தொடரட்டும். தொடர்ந்து இருக்கிற நற்கன ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க. உங்கள் நாமத்தை உயர்த்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.